இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பாருங்கள், இது வந்துட்டு பெங்களூர்ல இருக்கிற புனித அந்தோணியார் தேவாலயம். இது எங்கே இருக்குன்னா, ஊருக்கு போகிற வழி ஒசூர் ரோட்டில் இருக்குது. சரிங்களா? இங்கே எப்போவுமே ஜெபிச்சுட்டு போகிறவங்களுக்கு எல்லா விதமான அற்புத அடையாளங்களையும் ஆண்டவர் புனித அந்தோணியார் மூலியமாக நமக்கு நடத்தி கொடுக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் இங்கே ஜெபிக்கும் பொழுது அனைத்து காரியங்களையும் என் அப்பா எனக்கு செய்து கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்களும் இந்த தேவாலயத்தில் புதுமைகளை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். பாருங்கள், இது கிரவுண்டு, இங்கே ஃப்ரண்ட்டு, இது எல்லாமே இந்த பாருங்கள் கொடி கம்பம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளியா மரம். பாருங்கள், பஸ்ஸு, அதுக்கு முன்னாடி போகிற அந்த முன்னாடி கோவிலுக்கும் முன்னாடி பார்த்திங்கனாக்கா ரோடு, பஸ்ஸு, ஆட்டோ எல்லாமே போகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இங்கே அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் நடந்து வந்துன்னே இருந்தாக்கா பாருங்கள், கார்டன்ஸு, ஆஃபீஸ் ரூமு இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே மரங்கள் எல்லாமே அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எப்படிப்பட்ட பேய் பிடித்தவர்கள் கூட இந்த இடத்துல காலை எடுத்து வைக்கும் பொழுது அந்த பேய்கள் அனைத்தும் ஓடி போய்விடும். அந்தோணியாரை கண்டாலே ஓடி போயிடும். அதனால் நீங்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு வாருங்க. எல்லா புதுமைகளையும் நீங்களும் பெற்று செல்லுங்க. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்மஸ் மரம், கார்டனு, ரோஜாப்பூ, எல்லா விதமான அழகான பூக்கள் எல்லாமே இங்கே இருக்கும். நான் வாரத்தில் 2-3 நாள் இங்கே வந்துட்டு போயிட்டே இருப்பேன். அதே மாதிரியே சண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நான் வருவேன். இங்கே எனக்கு வந்தாதாமே எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். அந்தோணியார்கிட்ட ஜெபம் செய்துட்டு அந்தோணியாருடைய பிரார்த்தனையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பைபிள் படிச்சுட்டு மனநிறைவோடு செல்லுவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.